இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலம் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் முன்னடைக்கலமே அவன் நித்திய புயங்களின் ஆதாரமே. அநாதி தேவன் என் அடைக்கலமே அவன் நித்திய புயங்களின் ஆதாரமே. கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருநீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலம் நமது தேவன் மரண பரியன் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் என் அடைக்கலமே நித்திய புயங்கள் என் ஆதாரமே. கரண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால். வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால். நித்திய மகிழ்ச்சி தலை மேலிருக்கும் சஞ்சலம் தாவி போடி போ. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் என் அடைக்கலமே அவர் நித்திய புயங்கள் என் ஆதாரமே. ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ வெள்ளத்தால். ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ வெள்ளத்தால். சியோன் பர்வதம் உம்மை சேர்த்துக்கொள்வார். சங்கதம் மகிழ்ச்சி அடைவார். இந்த தேவன் இல்ல சதா காலம் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் என் அடைக்கலமே அவர் நித்திய புயங்கள் என் ஆதாரமே. அல்லேலூயா. அவர் அநாதி தேவன், அவர் அடைக்கலமானவர், அவருடைய நித்திய புயங்கள் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய ஆதாரம். அதனால தான் ஜனங்களை ஆசாரியர்கள் ஆசீர்வதிக்கின்ற பொழுது அநாதி தேவனை உனக்கு அடைக்கணும், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். இந்த தேவனை நீ உறுதியாய் பிடித்திருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த தேவன் மரண பரியந்தம் வரைக்கும் நடக்கும். எவ்வளவு ஜனம் மரண பரியந்தம் வரைக்கும் அவரோட இருந்தாங்க, எவ்வளவு ஜனம் அவரோட மரண பரியந்தம் வரைக்கும் நடந்தாங்க. இன்னைக்கு நம்ம இருக்கிறோம், இன்னைக்கு நம்ம மரண பரியந்தம் வரைக்கும் நம்ம அவரோட இருப்போமா? நம்ம மரண பரியந்தம் வரைக்கும் நமக்கு நம்ம இருப்போமா? மரணத்தை பார்த்தாவே நமக்கு பயமா இருக்குது. என்னுடைய மரணம் படுத்திருக்கிறப்பே போயிருமா, இல்ல தொல்லை கொடுத்து போகுமா, இல்ல அடுத்தவங்க நிந்திக்கிற மாதிரி என்னுடைய மரணம் இருக்குமா தெரியாது. ஆனால் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலம் நமது தேவன். அதுதான் நம்முடைய விசுவாசம். அல்லேலூயா. இந்த தேவனை உறுதியாய் அவரோடு வார்த்தையோடு அவருடைய செயல்களோடு நாம் இணைந்திருப்போம் என்று சொன்னால் நம்முடைய மரணம் அருமையாகிறது. பரிசுத்தவான்களுடைய மரணத்தை பார்க்கின்ற பொழுது அந்த பரிசுத்தவான்கள் அந்த மரணத்திலே ஒவ்வொருத்தருடைய மரணத்தை செய்தியை குறிப்பாக யோசியப்படைய மரணத்தை பார்க்கின்ற பொழுது அவர் வேதனையோடு மறிக்கவில்லை, பூரண வயதோடு மறிக்கின்ற பொழுது தன்னுடைய மரண நேரத்திலே யாரும் அவருக்கு காலையை நீட்டி உள்ள கையை பிடிச்சி இருக்கிறார், அழகா காலை நீட்டுறாரு, கையை வைக்கிறாரு, அவருடைய ஜீவன் பிரியுது, அவருடைய ஜீவன் பிரியுது. இது மாதிரி எவ்வளவோ பரிசுத்தவான்களுக்கு அது மாதிரி ஜீவன் பிரிந்தது உண்டு. இது இன்னைக்கு உள்ள காலங்கள்ல அது மாதிரி பரிசுத்தவான்கள் தேடி பிடித்தாலும் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று தேவனே அறிவார். அதே தேவனே அறிவார். இந்த தேவன் சங்கீத புஸ்தகத்தில் அப்படி இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலம் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் நம்முடைய மரண பரியந்தம் அவரை நடத்த வேண்டும் என்று சொன்னார். என்னுடைய கரம் அவருடைய கரத்திலே இணைந்திருக்குமே என்று சொன்னார். வா, உன்னை நான் மரண பரியந்தம் வரைக்கும் உன்னுடைய மரணத்தின் பக்கத்திலே
பயம் இல்லை. உன்னுடைய மரணத்தின் பக்கத்துல கெட்ட தூதர்கள் இல்லை. மரணத்தின் மத்தியிலே பரிசுத்தவான்களோடு நம்மை அழைத்து செல்ல போகிறார். அல்லேலூயா. ஒப்பு கொடுப்போம் அந்த பரிசுத்தவான்கள் மத்தியிலே நான் பரிசுத்தத்தோடு இருப்பேன் என்று சொன்னார். என்னுடைய கண்கள் பரிசுத்தவான்களை காணும். நான் பாவத்திலே ஜீவித்திருப்பேன் என்று சொன்னார். நான் பாவத்திலே நான் ஜீவித்த மரணத்தை தழுவேன் என்று சொன்னார். ஐயோ, என்னை இழுத்து என்னுடைய மரணத்தை இழுத்துக்கொள்ள கொடூரமான பிசாசுகள் என் கண்முன்னே வந்து நிற்கிறது. என் கொடூரமான பிசாசுகள் கண்முன்னே வந்து நிற்கிறது. ஆண்டவரே, நான் அந்த இடத்திலே நான் போகின்ற பொழுது நான் மறுதளித்து போகிறேனே. இந்த பிசாசுகள் மத்தியிலே என்னை விட்டு விடாதபடிக்கு என் பாவங்கள் எனக்கு முன்னாடி வந்து நிற்கிறதே. ஆண்டவரே, இப்பொழுது கடைசி நேரத்திலாவது உடைய அபிஷேகத்தை கொடுத்து என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லி அன்றைக்கு சிம்சன் அழகாய் சொன்னான். ஆண்டவரே, இந்த பெலிஸ்தியர் கூட்டத்தோடு நான் அழித்து போவது உண்மைதான். ஆனால் இந்த மரண நேரத்திலே எனக்கு ஒரு ஒத்தாசை செய்வீர் என்று சொன்னார். பின்னால வரக்கூடிய சந்ததி உங்களுடைய வார்த்தைகளை என்னை பார்த்து சொல்லும். அல்லேலூயா. என்னை பார்த்து சொல்லும். ஒப்பு கொடுப்போம். இந்த தேவன் என்னை நடத்துவார். இந்த தேவன் என்னுடைய மரண பரியந்த என்னை நடத்துவார். இந்த தேவன் என்னுடைய கடைசி வரைக்கும் என்னை நடத்துவார். ஒவ்வொரு நாளும் சொல்லுவோம். என்று செல்லுப்போம். கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியில் அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருள் நீரூற்றாய் மாற்றினார். அல்லேலூயா. நம்முடைய கானக பாதை என்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு காலங்களையும் நாம் தாண்டிப்போம். ஏதோ இன்னைக்கு இந்த இடத்துல வெயிலா இருக்கும், வந்து நிழலா இருக்கு, நம்ம நல்லா இருக்க நாளில் போயிடுறோம். ஆனால் ஒவ்வொரு நாளுமே நமக்கு கானக பாதை, மரணம் மறு வரைக்கும் நமக்கு கானக பாதை. இந்த கானக பாதையை இதோ உமக்கு முன்பாய் கடந்து செல்லக்கூடிய ஒளி என்று சொல்லுது. அந்த ஒளியிலே அந்த ஒளியின் மத்தியிலே எவ்வளோ பள்ளத்தாக்குகள் இருந்தாலும் நம்மோடு நடந்து வரக்கூடியவர் அவர் நீரூற்றாய் மாற்றுவார். அல்லேலூயா. நீரூற்றாய் மாற்றுவார். கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே, கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே, அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருள் நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலம் நமது தேவன், மரண பரியன் நம்மை நடத்திடுவார். தேவன் என் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் என் ஆதாரமே. நன்றி அப்பா. 10வது மாதம் முடிந்து 11 பிரவேசிக்க வைத்த என் தேவனுக்கு கோடி சொல். நினைப்பதற்கும் நடப்பதற்கும் வாழ்வதற்கும் ஒரு ஜீவனை கொடுத்திருப்பார். ஆனால் அதுக்கு ஒரு நாள் ஈடு என்ன செய்யும்? என்ன கொடுக்க முடியும்? வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நானே வழியும் சத்தியமும் ஜீவன் என்று சொன்ன தேவன் மத்தியில் இந்த 11வது மாதம் உன்னோடு இருப்பாங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி நன்றி, கொடி நன்றி. உலகத்திலே வாழ்நாட்கள்லாம் நம்மளுக்கு ஒரு பெரிய சிலாயத்தை கொடுத்திருக்கிறார், பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு மகிமை கொடுத்திருக்கிறார், ஒரு பரிசுத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் நான் எப்படி இருக்கிறேன்? எந்த நிலையில் இருக்கிறேன்? சோத்திரமையா, சோத்திரமையா. நன்றி அப்பா, நன்றி நன்றி அப்பா, நன்றி அப்பா. சோத்திரம் சோத்திரம். 10வது மாதத்துக்கு எனக்கு எவ்வளோ காரியம் செய்திருக்கு. நான் ஈடு என்ன செய்திருக்கிறேன் என்று தெரியாது. ஆனால் எனக்கு நல்லது செய்திருக்கிறேன். நான் தீங்கே செய்து கொண்டிருக்கிறேன். என்னை மன்னித்தரணும் ஐயா, என்னை மன்னித்தரணும். நல்ல காரியங்களை எங்களுக்கு தாரும், நல்ல சிந்தனைகளை தாரும். எப்போதும் என்னோடு இருக்கிறது இந்த மத்தியிலே எங்களோடு இருப்பதற்காக நன்றி கர்த்தாவே, பரிசுத்தமாய் இருப்பதற்காக நன்றி கர்த்தாவே. நல்லவரை வல்லவர், வாக்கு மாறாதவர், மகிமைப்படுத்துமையா, பரிசுத்தப்படுத்தும். தீமையிலிருந்து எங்களை விடுதலையாக்கினவரே, தீமையிலிருந்து எங்களை விடுதலையாக்கணும் மட்டுமல்லாமல்
எங்களை உன்னோடு சேர்த்து கொண்டதுக்காக நன்றி கர்த்தா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி 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 அப்பா. சோத்திரம் 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 சோத்திரம். நன்றி அப்பா, நன்றி 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 அப்பா. நன்றி 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 அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றி 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 அப்பா. சோத்திரம் 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 ஐயா. மகிமை தேவனே, பரிசுத்த தேவனே, இந்த நேரத்தில் எங்களோடு பேசும் ஐயா, எங்களோடு பேசும் ஐயா. நன்றி நன்றி அப்பா, நன்றி 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 அப்பா. சோத்திரமே. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. கரம் பிடித்து நடத்துகிறீர், காலமெல்லாம் சுமக்கின்றே. கரம் பிடித்து நடத்துகிறீர், காலமெல்லாம் சுமக்கின்றே. நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. இருப்பவரே, இருந்தவரே, இனிமேலும் வருபவரே. இருப்பவரே, இருந்தவரே, இனிமேலும் வருபவரே. நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. கண்ணீரெல்லாம் துடைத்தீரே, காயமெல்லாம் ஆற்றுகிறே. கண்ணீரெல்லாம் துடைக்கின்றே, காயமெல்லாம் ஆற்றுகிறே. நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. நன்றி அப்பா. 10ஆம் மாதத்தில் கற்றுள்ளார். 10ஆம் மாதத்தில் இருக்க எங்களுக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதம் இந்த மாதத்தில் எங்களுக்கு தருவதற்காக நன்றி. குற்றங்கள் குறைகள் எங்களிடம் இருக்கும் ஐயா, அதை மன்னிக்க முடியாத காரியங்கள் நிறைய உண்டு ஐயா. அதை நீ செய்வதற்காக நன்றி, செய்ய போறதுக்காக நன்றி கர்த்தா. வீணான வாழ்க்கை வாழாத அளவுக்கு, வீணான சிந்தை எங்களுக்குள் இருக்காத அளவுக்கு
வீணான பேச்சுகள் எங்களுக்குள் இல்லாததற்கு உன்னையே நம்பி உன்னையே பேசி உன்னையே வாழக்கூடிய சிலாய்க்கத்தை எங்களுக்கு தந்திருப்பதற்காக நன்றி கர்த்தாவே. இந்த 11ஆவது மாதத்திலே எங்களுக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை தாரும், குடும்ப ஆசீர்வாதத்தை தாரும், சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாரும். உலகத்தில் எவ்வளோ பேர் இருந்தாலும் உன்னை அறிந்தவர்களை நீ பாதுகாத்துக் கொள்வதற்காக நன்றி கர்த்தாவே. மகிமைப்படுத்துமையா, பரிசுத்தப்படுத்துமையா. இந்த காலங்களே நான் தந்திருப்பதற்காக நன்றி கர்த்தாவே. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31 வசனம் இருக்கு. கொஞ்சம் செய்கிறோம். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், நிமித்தமும் என்றும் கூறுங்கள். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாமிசமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை இறைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. பின்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. என்னத்தை கூப்பிட்டு சொல்வேன் என்றேன். அதற்கு, மாமிசமெல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது. கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும்போது புல் உலர்ந்து பூ உதிரும். ஜனமே புல், புல் உலர்ந்து பூ உதிரும். நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் இருக்கும் என்பதை சொல் என்று உரைத்தது. சீயோன் என்னும் சுவிசேஷனாகிய நீ உயர்ந்த பர்வதத்திலே ஏறு. எருசலேம் என்னும் சுவிசேஷகியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. பயப்படாமல் சத்தமிட்டு யூத பட்டணங்களை நோக்கி, இதோ உங்கள் தேவன் என்று கூறு. இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார். அவர் தமது புயத்தினால் அரசாழ்வார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது. அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்திற்கு முன்பாக சொல்லுகிறது. மெய்ப்பனை போல் தமது மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். தண்ணீர்களை தமது கைப்பிடியினால் அளந்து வானங்களை ஜனாலமாய் பிரமித்து பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி பர்வதங்களை துலாக்கோளாலும் மலைகளை தராசாலும் நிறுத்தவர் யார்? கர்த்தருடைய ஆவியை அளவிட்டு அவருக்கு ஆலோசனை காரணமாயிருந்து அவருக்கு போதித்தவன் யார்? தமக்கு அறிவை உணர்த்தவும் தமது நியாய வழியிலே உபதேசிக்கவும் தமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கவும் தமக்கு விவேகத்தின் வழியை அறிவிக்கவும் அவரோடு யாரோடு ஆலோசனை பண்ணினார்? இதோ ஜாதிகள் ஏற்ற சாலையில் தொங்கும் துளி போலவும் தராசிலே படியும் தூசி போலவும் எண்ணப்படுகிறார்கள். இதோ தீவுகளை ஒரு அணுவை போல் தூக்குகிறார். லிபனோன் எரிக்கும் விறகுகள் போதாது, அதிலுள்ள மிருக ஜீவன்கள் தகன பலிக்கும் போதாது. சகல ஜாதிகளும் அவருக்கு முன்பாக ஒன்றுமில்லை. அவர்கள் சூனியத்தால் சூனியமாகவும் மாயையாகவும் எண்ணப்படுகிறார்கள். இப்படி இருக்க தேவனை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? எந்த சாயலை அவருக்கு ஒப்பிடுவீர்கள்? கண்ணன் ஒரு சுரூபத்தை வார்க்கிறான். தட்டான் பொன் தகட்டால் அதை மூடி அதற்கு வெள்ளி சங்கிலிகளை பொருந்த வைக்கிறான். அதற்கு கொடுக்க வகையில்லாதவன் உளுத்து போகாத மரத்தை தெரிந்து கொண்டு அசையாத ஒரு சுரூபத்தை செய்யும்படி நிபுணனான ஒரு தச்சனை தேடுகிறான். நீங்கள் அறியீர்களா? நீங்கள் கேள்விப்படவில்லையா? ஆதி முதல் உங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லையா? பூமி அஸ்திபாரப்பட்டது முதல் உணராதிருக்கிறீர்களா? அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர். அதன் துளிகள் வெட்டுக்கிளிகளைப் போல் இருக்கிறார்கள். அவர் வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி அவைகளை குடியிருக்கிறதற்கு கூடாரமாக விற்கிறார். அவர் பிரபுக்களை மாயையாக்கி பூமியின் நியாயாதிபதிகளை அவாந்திரமாக்குகிறார். அவர்கள் திரும்ப நாட்டப்படுவதும் இல்லை, விதைக்கப்படுவதும் இல்லை. அவர்களுடைய அடிமரம் திரும்ப பூமியிலே வேர் விடுகிறதும் இல்லை. அவர்கள் மேல் அவர் ஊதவே பட்டு போவார்.
சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனையை இலக்க திட்டமாக புறப்பட பண்ணி அவைகளெல்லாம் பேர் பேராக அழைக்கிறவராமே. அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது. யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானே. பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்தார் கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இலைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழுப்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். வேதத்திலே தேவன் காலையில் வசனத்தை கொடுத்திருப்பாரானால் ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கத்திலே இதில் வெளிப்படக்கூடிய நிறைய காரியங்கள் இருந்தாலும் சொல்லக்கூடிய வார்த்தைகள் கம்மியாக இருந்து கொண்டிருக்கிறது. கம்மியாக இருந்து கொண்டிருப்பதனால் வேதத்தை சீக்கிரம் முடித்து விடலாம். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. முதல் வசனம் சொல்லுகிறது, என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். எந்த ஜனத்தை ஆற்ற போறோம்? எந்த ஜனத்தை தேற்ற போறோம்? ஒரு சபையில நிறைய பேர் இருக்காங்க, சபைக்கு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ஆற்றப்பட்டவங்களா தேற்றப்பட்டவங்களா? எப்படி இருக்கும்? எல்லா சபையும் நிறைய வெளியுது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வெறும் பிசாசு தான் ஓட்டுறாங்க. சபையில் என்ன ஓடுது? பிசாசு. பிசாசு பார்த்தீங்கன்னா பலவித உருவங்கள் வருது. குரங்கு, பேய், இப்படி மாதிரி வருது. காலங்கள் அழிவதற்கா இல்லை மனுஷன் அழிவதற்கா என்று தெரியவில்லை. அதனால்தான் அவர் சொல்றாரு, உரிமை எடுத்து சொல்கிறார், என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். தேற்றுங்க என்ன செய்யறாரு? நாம் ஒரு ஜனத்தை எப்படி தேற்றுறது? இதே ஒரு 10 நிமிஷம் பேசலாம். தேற்றுறதுக்கு காரணம் அவனுக்கு காசு பணத்தை கொடுக்கிறதா, இல்லை ஒரு வீடு வாசல் எழுதி வைக்கிறதா? அவனுக்கு வார்த்தைகளை சொல்லி தேவனுடைய ஆத்மாவுக்கும் அவனுடைய ஆத்மாவை ஒன்று சேர்க்கக்கூடிய தேற்றக்கூடிய காரியமாக இருக்க வேண்டும். நம்மளுடைய ஆத்மா எப்படி இருக்கிறது, பிதாவுடைய ஆத்மா எப்படி இருக்கிறது சொல்ல முடியாது. அதுதான் சொல்ற 3வது வசனம் சொல்றாரு, கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள். என்ன சொல்றாங்க? கர்த்தருக்கு. நம்ம எந்த வழியை பார்த்திருக்கோம்? நிறைய வழியை பார்த்திருக்கோம். தூரமா இருந்தா ஷார்ட்கட்டு போறோம், நீளமா இருந்தா நேர வழியில போறோம். ஆனா சொல்றாரு, கர்த்தருக்குன்னு ஒரு வழி இருக்கிறது. நல்லா கேட்டுக்கங்க, புரிஞ்சுக்கங்க. என் ஜனம் எல்லாம் நடக்கணும், கர்த்தருடைய வழியில தான் நடக்கணும். ஆனா இன்னைக்கு இருக்க ஜனங்கள் கர்த்தருடைய வழியில நடக்கிறார்களா நடக்கலையா என்ற ஒரு கேள்விக்குறி. அப்ப இந்த கேள்விக்குறியை நமக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டுமானால் அந்த கர்த்தருடைய வழியை நம்ம முன்னாடி இன்னைக்கு ஆராயணும். உன்னுடைய வழி என்னையா, உன்னுடைய ஜீவன் என்ன? அவர் சொல்றாரு, இந்த இதெல்லாம் சொல்றாரு, நானே வழி என்று சொன்னார். அப்ப இயேசு நடந்து காட்டின மாதிரி இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவனான வழி நடந்திருப்பான் என்றால் அவன் உண்மையான கிறிஸ்தவனா இருக்கலாம். இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ஆனா எத்தனை பேருமே இல்லாமல் போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் தெளிவா சொல்லுகிறது, வழியை ஆயத்தம் பண்ணுங்கள். பண்ணுமா? கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அவாந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள். யாரு செய்யுங்க? நான் போற பாதையில அவர் பாதையில கரண்டு போட்டா இருந்துச்சுன்னா மாத்தணும். வழி என்பது சரீரத்தை குறிக்கிறதா இருக்கிறது. கரடு முரடா என்று சொல்லுவது தன்னுடைய எண்ணங்களை குறிக்கிறதா இருக்கிறது. இதெல்லாம் சுத்தப்படுத்தினா அவர் யாருக்கு பின்னாடி வருவா? யாருக்கு பின்னாடி வருவா?
நீ எந்த வழியிலே போறீரோ அந்த வழியில தேவன் வரும். அதுதான் சொல்றாரு, 4 சொல்றாரு, பள்ளங்கள்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும். இந்த வசனம் நம்ம எங்க படிக்கிறோம்? புதிய ஏற்பாடுல படிக்கிறோம். புதிய ஏற்பாடுல படிக்கிறோம். புதிய ஏற்பாடுக்குள்ள வசனமானாக்க அது அல்ல. ஏன்னா எல்லாம் சொல்லி சொல்லியே நம்மள பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. ஏன் சொல்றேன்னாக்க இந்த வசனம் யோவான் ஸ்நானகனுக்கு கொடுக்க கிடையாது. யோவான் ஞானஸ்நானகன் கொடுக்க கிடையாத வார்த்தைகள் என்ன என்றால் அவர் சொன்னது காரியங்கள். நீ இப்ப நான் என்ன சொன்னனோ அதுதான் சொன்னார். யோவான் ஞானஸ்நானகன் என்ன சொன்னாரு? கர்த்தர் வழி ஆயத்தம் பண்ணு, உன்னுடைய இருக்க கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாத்தையும் சுத்தப்படுத்து, உன்னுடைய வார்த்தைகளை சுத்தப்படுத்து. இப்படி சுத்தப்படுத்தி வரும் பொழுதுதான் தேவன் அந்த வழியிலே வருவார். அப்ப தேவன் அந்த வழியிலே வரும் பொழுது அவருக்கு என்ன நடக்கும், என்ன நம்மளுக்கு நடக்கும் என்று சொல்றாரு. 7 சொல்றாரு, கர்த்தருடைய ஆவி அதன் மேல் உள்ள ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிரும். அப்ப பாருங்க நம்ம எப்படி இருக்கிறோமா? எல்லாத்துக்கும் இப்ப சொன்னோமா, எல்லாத்துக்கும் மரணங்கிறது பயம், மரணங்கிறது பயம். ஆனா சீக்கா இருந்தா கூட படுத்திருக்கலாம் ஒரு பக்கம், அவர் படுத்தே இருக்கட்டுமே இப்படி நினைக்கிறது உண்டு. ஆனா தேவன் நினைப்பதற்கும் நம்ம நினைப்பதற்கும் வித்தியாசங்கள் அதிகம் உண்டு. மேல் வசனத்து படியுமா? கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிரும். ஏன்னா யாரு புல்லுங்க? யாரு புல்லு? ஜனமே புல்லு. அப்படியே போட்டு பாருங்க, பார்த்துக்கணும். கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிரும். ஜனமே புல் உலர்ந்து பூ உதிரும். நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் இருக்கும் என்பதை சொல்கிறேன் என்று உரைத்தது. இப்ப பாருங்க, இப்பதான் அதோட வசனத்தோடைய அடிச்சோடு வருது. 10வது வசனத்தில் சொல்றாரு, யாருக்கு ஆயத்தம் பண்ண வேண்டும், யாருடைய ஜனங்களுக்கு ஆயத்தம் பண்ண வேண்டும் சொல்றாரு. இதோ கர்த்தராகி ஆண்டவர் பராக்கிரமசாலி வர போறாங்க. எப்போ வர போறாங்க? யோவான் ஸ்நானகன் அல்ல, யோவான் ஸ்நானகன் அல்ல. 6 வாரத்தோட யார் வர போறா? பராக்கிரமசாலி வர போறார். அப்ப அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அவர் வருகிறார், அவர் தமது உயர்த்தினால் அரசாங்குவார், இதோ அளிக்கும் பலன் வருகிறது, பிரதிபலன். பார்த்தீங்களா? நான் பூவாக இருந்து உதிர்ந்து போய் சாவுறேன்னா இல்ல அந்த வழியிலே நடக்கணும். யோவான் ஸ்நானகனுக்கு நிறைய காரியங்கள் இருந்துச்சு. ஆனா யோவான் ஸ்நானகன் செத்தான், ஆனா எல்லாருமே சாகல. ஆனா என் தேவன் பராக்கிரமசாலியா வர போறார். வந்து இந்த நாள், இந்த 10வது 11வது மாதத்துல உன்னோடு இருக்க போறார். நீ பூவா இருக்கிறாயா? ஊதுனா எப்படி போக போற? அவருடைய பாதைகளை சரி செய்து வைத்திருக்கிறாயா? ஏன் அதை சொல்லுகிறேன் என்றால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. 14வது வசனம் சொல்லுகிறது, உபதேசிக்கவும் கற்றுக் கொடுக்கவும் அறிவிக்கவும். நம்மளுக்கு சொல்லி தரது யாருக்கு சொல்லி கொடுத்திருக்காரு? அப்ப நீ ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தா நீ 10 பேருக்கு அட்வைஸ் பண்ணலாம். அப்ப தேவன் உன்னோடு இருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையை நீ அட்வைஸ் பண்ணக்கூடிய காரியமா இருக்கும், ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். அந்த வாசகத்தை மறுபடி பண்ணுங்க. நமக்கு அறிவை உணர்த்தவும், தம்மை நியாய வழியிலே உபதேசிக்கவும், நமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கவும், நமக்கு விவேகத்தின் வழியை அறிவிக்கவும் அவர் யாரோடு ஆலோசனை பண்ணினார். நம்மளை எப்படி நடத்துன்னு யாராவது கேட்டுட்டு செய்யறாரா? சொல்லுங்க பாப்போம். நம்ம ஒரு ஆளுக்கு ஒரு உதவி செய்தா கூட நம்ம கேட்டுட்டு தான் செய்வோம். அவன் செய்யலாமா, இது செய்யலாமா, அது செய்யலாமா. ஆனா தேவன் நம்ம மேல வச்சிருக்க ஒரு அன்புனால எதையும் எதிர்பார்ப்பது அல்ல. எதுன்னு எதிர்பார்க்கல. ஒரு ஆட்டை கேட்கல, பொட்டாட்டிட்ட கேட்கல, பிள்ளைகிட்ட கேட்கல, உங்க அப்பாவுக்கு செய்ய போற, உங்க அம்மாவுக்கு செய்ய போற. நபர் அவர் நினைத்ததை செய்து முடித்து விடுவார்.
யோபு சொல்ற மாதிரி அவர் நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அப்ப தடைபடாத காரியம் யார்கிட்ட இருக்குது? அவரோடு கூட வந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்குலாம் நம்மளுடைய காரியம்னா என்ன எழுதி வச்சிருப்பாரு, இன்னும் நம்மளுக்கு இன்னும் மரணம் தான் வரல. ஆனா சொல்றாரு என்னோடு கூட வருது. அந்த வரக்கிற சாமி என்ன வச்சிருக்காரு? என்னோடு கூட வச்சிருக்காரு. அதுல நான் இருப்பேன், நான் அதுல இருப்பேன். 15ஆம் வசனம் சொல்றது, இதோ ஜாதிகளை தூக்குகிறார். தன்னபடிக்கு போதாது. சகல ஜாதிகளும் அவருக்கு முன்பாக ஒன்றுமில்லை. அவர்கள் சூனியத்தில் சூனியமாகவும் மாயையாகவும் எண்ணப்படுகிறார்கள். நம்ம எப்படி இருக்கோங்க? நம்ம சூனியம் வைக்கிறோமா? நம்ம எப்படி பரலோகத்துக்கு போவோம்? எத்தனை மாசம் ஜெபம் பண்ணா கூட சூனியங்க. சூனியம் தெரியுமா? சூனியம் வச்சுட்டான். சூனியம் வைக்கல, அவனை நினைச்சாலே சூனியம் தான். எப்படி நினைக்கிறதுன்னு தான் சொல்றார் அவர். அதான் சொல்றது, நான் அவர்களை எப்படி நினைச்சேன், என் ஜனத்தை ஆற்றி தேற்றிங்கிற ஒரு ஜனத்தை. அந்த வருஷம் மறுபடி படிமா, தேற்றுங்கள். என்றும் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்கிறார். பாத்தீங்களா? இன்னைக்கு நம்மளுக்கு எப்படி இருக்குது? இன்னைக்கு எல்லா கஷ்டம் போயிடுச்சுங்க. ஆனா கஷ்டம் பண்ண மாதிரி இருக்கிறோமா? கஷ்டம் போட மாதிரி இருக்கிறோமா? காலையில எழுந்தாலும் கஷ்டத்தை தான் பேசுறத, கஷ்டத்தை தான் பேசிட்டு இருக்கோம். ஆனா அது சொல்றாரு 18ஆவது வசனம் சொல்லுகிறது, சீக்கிரம் படிப்போம். இப்படி இருக்க தேவனை யாருக்கு ஒப்பிடுவீர்? இப்ப இதை எந்த சாயல்ல ஒப்பிடலாம்? இப்ப எல்லாரும் சொல்றாங்க தேவன் என்னோட இருக்காரு. அப்படிதான் சொல்றாரு. எம்மானுவேல்னு அர்த்தம். தேவன் அடுத்தவங்களோட இருக்காரா? கொண்டாட்டியோட இருக்காரா? யாரோட இருக்காரு? யாருக்கு ஒப்பிடுவ? அதனால இந்த கேள்வியான ஒரு பதில். அந்த வசனத்துக்கு மறுபடி படிமா. இப்படி இருக்க தேவனுக்கு யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? எந்த சாயல அவருக்கு ஒப்பிடுவீர்கள்? எந்த சாயல ஒப்பிடுவீங்க? இப்ப நான் தேவனுடைய சார்ந்திருக்கேன்னா, என் தேவன் என்கிட்ட இருக்கிறாருன்னா நான் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? உலகத்தை சார்ந்தா, உறவை சார்ந்தா எப்படி இருக்கணும்? ஆனா இன்னைக்கு சொல்றாரு எல்லாத்தையும் சார்ந்து இருக்க வேண்டும். தேவன் அவருடைய காரியங்களே கண்ணுமா இருந்தனால 19ஆம் வசனத்தில் சொல்றாரு, நம்ம என்ன செய்யறோங்க? எந்த ஒப்பிடுறதுக்கு எதை செய்யறோம்? நம்ம சுரூபத்தை செஞ்சு வைக்கிறோம். தட்டம் வந்து வசதிக்கார செய்யறது. வசதிக்கார வீட்டில் பார்த்தீங்கன்னா வெள்ளியிலே சுருவம் இருக்கும், தங்கத்தில் சுருவம் இருக்கும். வேளாங்கண்ணிக்கெல்லாம் போன எண்ணத்துல போடுறோம், தங்கத்தில் போடுறோம், வெள்ளியில போடுறோம். இது தேவனுடைய சாயல் அல்ல. போடுறதும் பிசாசு, அதை போட வைக்கிறதும் பிசாசு. அப்ப யாருக்கு ஒப்பிடுவ? நீ என்னைக்கு வெள்ளியாய் மாறுவாய்? நீ என்னைக்கு தங்கமாய் மாறுவாய்? என்னுடைய சாயலும் அவருடைய சாயல் ஒன்னா இருக்குமா? ஆதாம உண்டாக்குனப்ப சொன்னார், என் சாயலாக உண்டாக்கினாய். அப்படிப்பட்ட ஒரு ஆதாம நம்ம இருக்கிறோமா? சொல்றாரு, படிச்சிருங்க, சீக்கிரம் படிச்சிருங்க. அதற்கு கொடுக்க வகை இல்லாதவன் உளுத்து போகாத மரத்தை தெரிந்து கொண்டு அசையாத ஒரு சுரூபத்தை செய்யும்படி விபுலனான ஒரு தச்சரை தேடுகிறார். நீங்கள் அறியீர்களா? நீங்கள் கேள்விப்படவில்லையா? ஆதி முதல் உங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லையா? பூமி அஸ்திபாரப்பட்டது முதல் உணராது இருக்கிறீர்களா? எப்ப இன்னும் உணராது இருக்கும்? இன்னைக்கு எவ்வளோ படிச்சு பைபிள் படிச்சா கூட இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? உணரல.
ஆனால் விளக்கான மாதிரி பேசுவாங்க. ஒவ்வொருத்தரும் பேசுறத பார்த்தா அப்படி பேசுவாங்க. ஆனால் உணர்வு இல்லையே. தேவனை தேடுகிற உணர்வு இல்லை. தேவனுடைய சாயலை வச்சுக்கிறதுக்கு உணர்வு இல்லை. தேவனோடு போய் வர்றதுக்கு உணர்வு இல்லாத ஜாதிகள் தான் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. படிச்சிருமா சீக்கிரம்? அவர் பூமியின் உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர், அதன் குடிகள் வெட்டுக்கிளிகளை போல் இருக்கிறார்கள். இப்ப பூமிக்கு மேல அவர் இருக்காரு. நம்ம எங்க இருக்கிறோம்? பூமிக்கு கீழே இருக்கோமா மேல இருக்கோமா? கீழே இருக்கிறோம். அப்ப பூமிக்கு நான் மேல எப்ப போகிறது? கொலைசல் அடிக்கடி படிப்போம். மேலானவைகளை நினைங்க, மேலானவைகளை நினைங்க, மேலானவைகளை நினைங்க. ஆனா ஒரு நாள் கூட கழுசடி நினைக்கிறோம், கருமாதியை நினைக்கிறோம், ஆனா மேலானவை நினைக்க முடியல. ஏன்னா நம்மளுக்கு மேலானவை போறதுக்கு வழி இல்லை. ஆனா படிக்கிறதுல மட்டும் என்ன சொல்றோம்? இந்த டிகிரி முடிச்சா இந்த டிகிரி படிமா, இந்த டிகிரி முடிச்சா இந்த டிகிரி முடியாது, இதுல போறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தையில மேலே போக முடியாமல் ஒரு தடைப்பட்டு இருக்குமானால் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் கணக்கு கொடுத்தாகணும். ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் கணக்கு கொடுத்தாகணும். 22 படிமா, அவர் பூமியின் உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறார், அதன் குடிகள் இருக்கிறார்கள், பரப்பி இருக்கிறார். அவர் பிரபுக்களை மாயையாக்கி பூமியின் நியாயாதிபதிகளை அவாந்தரமாக்குகிறார். அவர்கள் திரும்ப நாட்டப்படுவதும் இல்லை, விதைக்கப்படுவதும் இல்லை. அவர்களுடைய அடிமரம் திரும்ப பூமியிலே வேர் விடுவதும் இல்லை. அவர்கள் மேல் அவர் ஊதவே பட்டு போவார்கள். பெருங்காற்று அவர்களை ஒரு துரும்பை போல் அடித்துக் கொண்டு போகும். இப்படி இருக்க என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? எனக்கு யாரை நிகராக்குவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்கிறார். இப்போ பூமியில இருக்க ஜனங்களை பத்தி ஒப்பிட்டு சொல்றார். வெட்டுக்கிளி போல இருக்கும். அழிஞ்சு போச்சுன்னா திருப்பி அது உயிர் வருமா? இப்ப உயிர் இல்லாத ஜனம் தான் இப்போ பதிச்சிட்டு இருக்கோம். ஆனா திருப்பி உயிர் வருமாங்கிறது தெரியாது. ஆரவாரத்தோடு வரும் பொழுது அவர் என்ன செய்வாரு? என்னை தூக்கி கொண்டு போவாரா, என்னை ஏற்றுக்கொண்டு போவாரா தெரியாது. அதனால இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய காரியம், அவர் எடுத்த காரியம் வெட்டுக்கிளிகளை போல பூமிக்கு அவருக்கு அடியிலே வைத்திருக்கிறார். எல்லாத்தையும் அழிச்சு ஒரு திருப்பி அதுக்கு மறுவாழ்வு இல்லை. நல்ல அளவுக்கு நம்ம கிறிஸ்தாவ அடிக்கடி சொல்லுவாங்க, ஊழியக்காரர்ல இருந்து எல்லாம் மறுவாழ்வு எங்களுக்கு இருக்குங்க, உங்களுக்கு இல்லைங்க மற்றான சொல்லுவோம். இவனுக்கே மறுவாழ்வு கிடையாது, கிறிஸ்தவனுக்கு மறுவாழ்வு இல்லை. இந்துக்களை பார்த்து சொல்லுவான், முஸ்லீமை பார்த்து சொல்லுவான் மறுவாழ்வு இருக்கு, மறுவாழ்வு இருக்குன்னு. ஆனா நம்மளுக்கு மறுவாழ்வு இருக்கா? நம்மளுக்கு மறுவாழ்வு இருக்கா? மறுவாழ்வு எப்படி இருக்கும்? நான் அந்த பூமியின் கடையாந்தத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிறோடு நான் என்னைக்கு போய் நிக்கிறேனோ அன்னைக்கு தான் எனக்கு மறுவாழ்வு. இயேசு ஒருவருக்கு தான் அந்த சிலாக்கியம் கிடைச்சிருக்கு, மற்ற யாருக்கு இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல. கிடைக்குமான்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லாம் ட்ரை பண்ணி போயிட்டு இருக்காங்க. கர்த்தருக்கு வழி ஆயத்தம் பண்ணி கொண்டு போய் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் போய் சேருவாங்களா, சேர்ந்துட்டாங்களா, சேர முடியுமா தெரியாது. ஆனால் தேவன் ஒவ்வொன்றுக்கும் காலத்தை வைத்திருக்கிறார், அதன் கையில வைத்திருக்கிறார். அடுத்த வருஷம் சீக்கிரம் படியுமா? யாக்கோபே இப்படி இருக்க என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? என்னை யாரை நிகராக்குவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்கிறார். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனை இலக்க திட்டமாக புறப்பட பண்ணி அவைகள் எல்லாம் பேர் பேராக அழைக்கிறவர் ஆமே. நம்மள எப்படி அழைக்க போறாருங்க? நம்ம பேர்லாம் வருமா? நம்ம பேர் பைபிள் எல்லாம் எழுதி வச்சிருக்கோம். பைபிள் காணாம போகக்கூடாதுன்னு பைபிள்ல பேர் எழுதி வச்சிருக்கோம். ஆனா பைபிள் இருக்கும், நம்ம போறோமான்னு தான் தெரியாது. படிச்சிருக்க சீக்கிரம் படி. மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவர்களில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது. யாக்கோபே என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும். என்ன சொல்றோங்க? நம்மள எப்படி இருக்குது? மறைவா இருக்கிறோம், இன்னும் வெளிப்படையா வரல. எப்ப வெளிப்படையா வரும்?
நம்ம வீட்டு அட்ரஸ் சொல்லுவோமா, நான் அப்படி சொல்லுவோம். எங்க இருக்கிற எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவோமா, புள்ளி விவரமா அடையாளத்தோட சொல்லுவோம். எங்க வீட்டுக்கு ஏத்தாப்புல குப்பை கொட்டி இருக்கோம், எங்க வீட்டுக்கு ஏத்தாப்புல நாயெல்லாம் படுத்திருக்கோம், அடையாளம் என்னன்னு சொல்லுவோம். ஆனா அந்த வசனத்தை மறுபடி படிமா, யாக்கோபே, ஆ. இஸ்ரவேலே, ஆ. என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் ஆ. என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் ம். நீ சொல்வானே. அப்ப நம்மளுக்கு எப்படி இருக்குது? எட்டுல எப்போ போகுது? வருஷங்கள் முடிய போகுது. 25 எப்போ முடிய போகுது? இன்னும் 1 மாசம் இருக்குது. கேட்டாலும் கேட்கலனாலும் இருந்தாலும் இல்லைனாலும் அது அது ஓடிட்டு தான் இருக்குது. ஆனால் நான் யாக்கோபின் சந்ததியாய் இருப்பேன், ஆனால் நான் பரலோகத்துக்கு போவேனா இல்ல பூமியில இருக்கிற பிதா இடத்துல போவேனா என்றால் ஒரு கேள்விக்குறியா இருக்குது. அடுத்த வசனத்தை படிச்சு விடுமா? பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் ஆ. சோர்ந்து போவதும் இல்லை, ஆ. இளைப்படைவதும் இல்லை. இல்லை. இதை நீ அறியாயோ, ஆ. இதை நீ கேட்பதில்லையோ. ஆ. அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. எப்படி இருக்குங்க அவர் புத்தி? நீங்க அவர் புத்தி, நம்ம புத்தி எப்படி இருக்குது? நம்ம ஆராயிறது எல்லாமே தப்பா இருக்கும். நம்ம ஆராயிறது கூட நம்மளுக்கு எல்லாம் நல்லதா செய்யற மாதிரி நினைப்போம். அது கடைசியில பார்த்தா ஏதாச்சும் பெரிய வெறி கொண்டு வெடிக்கும். ஆனா அவர் செய்வது ஒழுங்கு கரையுமா இருக்கும். யோகு இப்படி இருந்தாங்க, எப்படி இருந்தாங்க, அப்படி இப்படிதான் சொல்வார். ஆனா அவர் எது செய்தாலும் ஒழுங்கு கரையுமா செய்வார். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நான் அவரோடு இருக்க வேண்டுமானால். 30வது வசனம் சொல்லுது, இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், அதான். வாலிபரும் இடறி விழுவார்கள். என்னங்க சொல்றாங்க? சத்தியம் இல்லாதனால எப்படி இருக்கிறோம்? சத்தியம் இல்லாத எப்படி இருக்கிறோம்? வாலிபரு சோர்ந்து போடுறாங்க. இப்போ போறதுக்கு ஒரு ஆள் சைக்கிள்ல போகணும், பஸ்ல போகணும். அன்னைக்கெல்லாம் வாலிப பிள்ளைகளாம் எங்க போறாங்க? நடந்து போனாங்க. இவங்க தோட்டத்துக்கெல்லாம் போகிறப்ப மோட்டர் பைக்கில் போக முடியுமா? அதுக்கு பார்த்தா நீளமா இருக்குது. அதே எங்க தோட்டம் பார்த்தாக்கா அது 4 மைல் போக வேண்டியதா. அப்படிப்பட்ட அங்க இப்ப இந்த வாலிப பிள்ளைகள்லாம் அங்க போய் நடக்க முடியுமா? நடக்க முடியுமா? பாதையத்துல உட்காரலாமா, நிக்கலாமா, நின்றுட்டு போலாமா? ஏன் சொல்றேன்னா, வாலிபர்கள் இளைப்படைவது இல்லை. ஆனா இங்க சொல்லுது வாலிபர் இளைப்படைந்தார். அப்ப வாலிபருக்கு என்ன இல்ல? சத்தியம் இல்லாதனால அவருடைய வாழ்க்கையில தீர்மானிக்கக்கூடிய வழி இல்ல. வாலிபத்திலே ஒரு சிருஷ்டிகரை நினைன்னு சொன்னாரு. ஆனா சிருஷ்டிகரை விட்டு சிந்தனையெல்லாம் வேற பக்கம் வச்சிருக்கோம். அதனால வீணாய் போய் கொண்டு இருக்கிறோம். அது கடைசி வசந்த பட்சம் கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் இது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா பொதுத்தா வசனம்லாம் அடிச்சிருப்பாங்க. அது நோய் நாட்டில் இந்த வசனம்லாம் வரும். கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் எத்தனை பேருங்க காத்திருக்காங்க? இப்ப உட்கார்ந்து காத்திருக்க மாதிரி இன்னும் ஒரு மணி நேரத்துல காத்துட்டு இருப்போமா? 1 மணி நேரத்துல காத்துட்டு இருப்போமா? அப்ப இந்த வசனத்தெல்லாம் அடிக்கிறாங்களே, அவங்கள்ட்ட போய் நம்ம கேட்கலாமே, என்னடா அறிவு கட்டவங்க இந்த வசனத்தை அடிக்கிறீ, அது எப்ப காத்து? அந்த வசனம் தான் காத்துட்டு இருக்க முடியும், அதை படிக்கிறவனு காத்துட்டு இருக்க முடியாது. அது சொல்றாரு, கர்த்தரு காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைந்து. எப்படி இருக்காங்க? நம்மள்ட்ட எப்படி இருக்கு? குதிரை தேர்த்தினா கூட பலன் வர்றது. புது பலன் அடைந்து கழுகு போல நம்மளுக்கு எப்படி இருக்குது? இந்த படியில ஒரு 10 அடி ஏறி இறங்கினா அப்படி இருக்கும். தண்ணி தூக்குறதுக்கு துப்புராஜி கஷ்டப்படுறாரு. அது தூக்குறதுக்கு கஷ்டம். எல்லாருமே என்ன செய்யறோம்? நம்மள வாலிபடுறோம். இப்ப வயசானவங்களா? தேவனுக்கு நீ வாலிப பிள்ளைதான். நல்லா கேட்டுக்க. சாந்தியா இருந்தாலும் வாலிப பிள்ளைதான். அது நம்ம கண்ணுக்கு தான் சாந்தி வயசு. தேவனுடைய கண்ணுக்கு சாந்தி ஒரு வாலிப வயசு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் என்னைக்கு அவர் உன்னை மனசார நினைச்சுக்கிட்டாரோ அந்த வயசு அதோட ஸ்டாக் ஆயிடும். அப்படிப்பட்ட ஒரு வயசுல நான் இருப்பேன். ஆனால் அந்த 7 வசனத்தை படிப்போம்.
கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைந்து கழுகுகள் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஓடினாலும் இளைப்படைவார். இருப்போமா? இந்த மாதம் 11வது மாதம் இருப்போமா? இருங்க. முதல் வசனம் சொல்லுகிறது, என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். முன்னாடி குடும்பத்தை தேற்றுங்க. குடும்பத்தில் என்ன ஆற்றணும், என்ன தேற்றணும்? அப்பதான் கழுகு போல பறப்ப. நடுக்க எது மேல பறப்ப? கழுத மேலதான் பறக்க போற. ஆனால் நல்ல ஒரு யோசனை. தேவன் இன்னைக்கு அதிகாரிக்கும். தேவன் உங்களுக்கு என்ன நிறைய வெளிப்படுத்தியிருப்பாரானால் இதை சிந்தித்து பாருங்க. இந்த 40ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. எனக்கு கொடுத்ததை நான் பேசிட்டேன். உங்களுக்கு கொடுக்க வேண்டியது வைத்திருக்கிறார். உங்களுக்கு தேவையை வைத்திருக்கிறார். ஆலோசனை கர்த்தர். நான் அவனுக்கு என்ன வெளிப்படுத்தணும்னு நான் ஆலோசனை பண்ணுவேன். அது பண்ணக்கூடிய தேவன் நம்ம மத்தியிலே இருக்கிறார். நம்ம மத்தியிலே இருந்து கொண்டு இருக்கிறார். சோத்திரம் ஐயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களோடு இடைப்படுவதற்காக நன்றி கர்த்தார். இடைப்படக்கூடிய சாய்க்கத்தை தருவதற்காக நன்றி கர்த்தார். சோத்திரம் ஐயா. நன்றி, நன்றி அப்பா. நன்றி, நன்றி. கொடி நன்றி ஐயா. கிருபை எங்கள் மேல இருக்கட்டும் ஐயா. சிந்தனைகள் எங்கள் மேல இருக்கட்டும் ஐயா. நன்றி, நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை சொல்லுமா? நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அளித்தே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அளித்தே. நம்பிக்கை அவர் கிருபை என்றும் உள்ளது. திட நம்பிக்கை ஏந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நன்றி அப்பா. ஒவ்வொருத்தருடைய வரவை செலவையும் நீ பாதுகாத்து கொண்டிருக்கிறீர். என்னோடு கூட வரும் என்று சொல்லியிருக்கிறேன். நான் பூ ஊதுனா செத்து பெறுவேனா, இல்லை ஊதுனா உடனே வந்து உட்கார போறேன்னா அது தெரியாதையா. வாலிப பிள்ளைகளே, வாலிபத்திலே உன்னை நினைத்துக்கொள்ளே என்று சொன்னீரேன். கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர பறக்கக்கூடிய பலனை எங்களுக்கு காரணம். உன்னோடு வந்து உட்காரக்கூடிய சிறகுகள் காரணமையா. மகிமைப்படுத்துமையா, பரிசுத்தப்படுத்தும். இவ்வளவு நேரம் எங்களோடு பேசினதுக்காக நன்றி கர்த்தா. பாடல் வேளையில்
உன்னுடைய துதியின் வேலையிலும் உன்னுடைய சத்தியத்தின் வேலையில் ஏசாயா 40 முழுவதையும் அவர்கள் தியானிக்க வைத்திருப்பதற்காக நன்றி கேட்கலாம். ஏதோ படித்திருக்கோம் இல்லை, ஒவ்வொன்றுக்கும் ஆணி வேறாக இருக்கிறது. மகிமைப்படுத்தி பரிசுத்தப்படுத்த மீட்பர் இயேசு மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே என் முழுவதுமே கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் பரவாயில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாய் உங்களோடும் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பிரேஸ் லார்ட்.